Hi guys, welcome back to my channel. So if you're watching me for the first time, please make sure to subscribe to my channel and press the bell icon next to it. And நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ஐ திங்க் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ எதை பற்றின்னு வந்து டைட்டிலேருந்து பார்த்துட்டே தெரிஞ்சிருந்திருப்பீங்க. திஸ் வீடியோ இஸ் அபவுட் ஹவு டு பில்ட் ஹேபிட். ஸோ ஆக்சுவலாக வந்து பாஸ்ட் இயரில் வந்து ஐ நெவர் ஹேட் அன் ரொட்டீன் ஆர் லைக் ஒரு குட் ஹேபிட் நான் பில்ட் பண்ணல. ரொட்டீனாக எதுவுமே பண்ணலை. பண்ணுவேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டுருவேன். அந்த மாதிரி தான் நான் இருந்துச்சு. ஒரு ஹேபிட்டாக அது எனக்கு ஆகவே இல்லை. ஸோ புக் ரீடிங், பிளேயிங் பேட்மிண்டன் எல்லாமே வந்துட்டு சும்மா அப்பப்போ பண்ணிட்டு இருந்தேனே தவிர்த்து கண்டினியூஸாக ரொட்டீனாக எதுவுமே நான் ஃபாலோவே பண்ணலை. ஸோ பில்டிங் ஹேபிட்ஸ் அதான் வந்துட்டு நான் இந்த இயரோட ரெசல்யூஷனாகவே ஆக்சுவலாக எடுத்தேன். குட்டியாக வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அது லாங் டேர்மில் கொண்டு போகிறது தான் என் பிளானாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, நான் எப்படி பிளான் பண்ணேன், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் 2 பார்ட்ஸாக எடுக்கிறேன். இது பார்ட் 1 அண்ட் நான் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்ட் 2வும் ஷேர் பண்ணுறேன். அது பார்க்கறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளானிங் பண்ணேன். ஸோ என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஃபஸ்ட்டு நான் எனக்கு மேக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து அட் அ டைம் பண்ணேன். ஒரேடியாக வந்துட்டு நான் மார்னிங் வந்து எழுந்துக்கிறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது ஒரேடியாக நான் எல்லாமே பண்ணவே இல்லை. கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணேன். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ரொம்ப நாளாகவே இது சேஞ்ச் பண்ணணுன்னுட்டு இருக்கேன். ஏன் பிகாஸ் வந்து நான் எப்பவுமே என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, எனக்கு டைமே பத்தலை. நான் காலையில் எழுந்துக்கிறேன், ஆஃபீஸ் போகிறேன், வரேன், தூங்குறேன், இதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும், எனக்கு வந்து டைமே பத்தலை அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணது என்னென்னா வந்துட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறது. ஸோ நான் 7 o'clock யூஸ்வலாக எழுந்துப்பேன். அதை நான் அப்படியே வந்துட்டு ஒரு 5:30க்கு ஆக்கினேன். 5:30 காலையில் எழுந்துக்கிற மாதிரி. ஸோ நான் 2 அலாம் செட் பண்ணுவேன், 5:20, 5:30. ஃபஸ்ட் அலாம் எப்பவுமே வந்துட்டு ஸ்னூஸ் பண்ணிவிடுவேன். செகண்ட் அலாம் 5:30க்கு கரெக்டாக எழுந்துருவேன். அது கரெக்டாக இப்போ ஒரு 15 days நான் கரெக்டாக பண்ணிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 daysக்கு நான் கரெக்டாக ஒரு 5:30க்கு வருது. எக்ஸப்ட் ஃபார் சண்டேஸ் மட்டும் கொஞ்சம் லேட்டாக எழுந்துப்பேன். அதை தவிர்த்து வந்துட்டு சண்டே கூட எழுந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தூங்கிடுவேன் அந்த மாதிரி. பட் அதை தவிர்த்து கரெக்டாக நான் வந்துட்டு 5:30க்கு எல்லா நாளுமே எழுந்திருக்கேன். டிசம்பர் 2லேருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஜான் வரும்போது எனக்கு கரெக்டாக அது வந்துருச்சு. கரெக்டாக நான் 5:30க்கு எழுந்துட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து 6 o'clock எய்ம் பண்ணி எழுந்துட்டேன். ஸோ அப்படியே ட்ரை பண்ணி இப்போ எனக்கு 5:30 கரெக்டாக நான் எழுந்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் அது. மார்னிங் எழுந்துக்கிறப்போ எக்ஸ்ட்ரா எனக்குன்னு கொஞ்சம் டைம் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைம் இருக்குது. பிகாஸ் நான் 7 o'clock எழுந்துக்கிறப்போ எழுந்துப்பேன், குளிப்பேன், ஆஃபீஸ் கிளம்புவேன். இது மட்டும் தான் இருந்துச்சு தவிர்த்து வேறு எதுக்குமே எனக்கு டைம் இல்லை. நான் உட்காந்து யோசிக்கிறது கூட எனக்கு டைம் இருக்காது, கடகடன் ஆகிடும். அதுவே நான் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 5:30க்கு எழுந்துக்கிறப்போ எனக்கு அந்த டேவை ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்குது. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் நான் பண்ணது வந்துட்டு வேக்கிங் அப் ஏர்லி. ஸோ நான் ரீசெண்டாக ஒரு புக் படிச்சுட்ருக்கேன், அட்டாமிக் ஹேபிட்ஸ். ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஆட்டம்ன்றது வந்து ஒரு சின்ன விஷயம். ஸோ ஒரு குட்டி ஸ்டெப் எடுத்து வைக்கிறது வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்காக அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இப்போது சின்ன ஸ்டெப் எழுந்துக்கிறது, கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்க ட்ரை பண்ணுறது. ஸோ 1 week எனக்கு வந்து டயர்டாக இருந்துச்சு, சரியான தூக்கம். காஃபி குடிக்க ஆரம்பித்தேன். எனக்கு காஃபியே குடிக்க மாட்டேன், பட் வந்து பிளாக் காஃபி குடிக்க ஆரம்பித்தேன். எனக்கு என்ன அவ்வளோ தூக்கம் வருது. மட்டும் மார்னிங் ஒரு 10:30 அந்த மாதிரி வந்துட்டு பிளாக் காஃபி குடிப்பேன். அதை தவிர்த்து எனர்ஜிலாம் ஓகே தான். அண்ட் வந்து நைட்டு வந்து சீக்கிரமாக தூக்கம் வந்துடும். ஒரு 10 அந்த மாதிரி ஆயிடுச்சுனாலே கண் வந்துட்டு சொருக ஆரம்பிச்சிடும். ஸோ 10க்குலாம் சீக்கிரம் படுத்துடுறேன். ஸோ அப்படி சீக்கிரம் படுக்கிறதுனால மார்னிங் வந்து நான் சீக்கிரமாக என்னால் எழுந்துக்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் அது. எனிதிங் டு பிகம் அண்ட் ஹேபிட் வந்துட்டு இட் டேக்ஸ் 65 to 66 days. ஸோ எந்த ஒரு ஹேபிட்டுமே எந்த ஒரு சேஞ்சுமே வந்துட்டு 66 days வரைக்கும் இருந்தால் தான் வந்துட்டு அது வந்து ஒரு ஹேபிட்டாக நம்மளுக்கு மாறும். ஸோ ஸ்லோவாக 1 step at a time ஒரு சேஞ்சாக பண்ணிங்கன்னா அது லாங் ரன்னில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வந்துட்டு சீக்கிரமாக எழுந்துக்கிறப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீக்கிரமாக பசிக்கும். பட் 5:30க்கே நம்மளால் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது. ஸோ நான் அப்படி யோசிக்கிறப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மார்னிங் லெமன் வாட்டர், ஜீரா வாட்டர் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றது இதெல்லாம் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செம்மையாக பசிச்சுது. எது சாப்பிட்டாலுமே வந்துட்டு நானாக சாப்பிட்ற இப்போ 10 o'clock வரைக்குமே நான் சாப்பிடாம இருந்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து நானாக சாப்பிட்ற வரைக்கும் பசிக்காது மார்னிங். நான் நிறைய வந்து நியூட்ரிஷன் வீடியோ பார்த்தேன், நிறையா புக்ஸ் படித்தேன். அதில் வந்துட்டு யூஸ்வலாக சில பேருக்கு வந்துட்டு அவங்களாம் கன்சியூம் பண்ணாத வரைக்குமே பசிக்காது. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி தான் நான். எனக்கு வந்துட்டு அதுவாக பசிக்கிற வரைக்கும், நானாக ஏதாச்சும் சாப்பிட்ற வரைக்கும் பசிக்காது. ஸோ அது வரைக்கும் ஐம் குட். ட்ரை பண்ணேன். பட் வந்து எனக்கு எது சாப்பிட்டாலுமே வேகமாக பசிக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ நான் 5:30க்கு உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் நிறைய ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணி நான் வந்து ஒரு மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வந்துட்டு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஹோல் ரிசர்ச் பண்ணி நான் என் பாடிக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கு எது கரெக்டாக இருக்குன்னு ஒரு கேல்குலேஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபேட் ஃபர்ஸ்ட்டில் நிறையா இருக்குது. இளநீ குடிக்கலாம், ஒரு வந்து ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்லாம், ஒரு கீ பட்டர் இந்த மாதிரி சாப்பிட்லாம், ஒரு ஆலிவ்ஸ் சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்றது வந்து ஃபேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்ணேன் சாப்பிட்றதுக்கு, பட் என்னால் முடியவே இல்லை. ஸோ அது சாப்பிட்டாலுமே எனக்கு பசிக்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இளநீ குடிப்பேன். இளநீ வந்து எனக்கு ரொம்ப நேரம் பசி தாங்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கீ அண்ட் பட்டர் ட்ரை பண்ணேன். ஸோ கீ அண்ட் பட்டர் வந்து எனக்கு சாப்பிட்டதும் பசிக்கவே இல்லை. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து எனக்கு பசி இல்லாமல் இருக்கும். அப்படி வந்துட்டு நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சது தான் பட்டர் அண்ட் கீ ஆக்சுவலாக வந்து நான் சாப்பிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேட் ஃபர்ஸ்ட் எதுக்குன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யூஸ்வலாக வந்துட்டு மார்னிங் எழுந்ததுமே வந்து நம்ம ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுறோம். ஸோ பிரேக் பண்ணுறப்போ வந்து இன்சுலின் லெவல் வந்து ஸ்டெபிளைஸ்டாக இருக்கணும். இல்லாட்டி வந்து இப்போ ஸ்டெபிளைஸ்டாக இல்லாமல் இப்படி ஃப்ரீக்வெண்ட் பீக்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து டயபெட்டிக்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நான் பட்டர் ஒரு கீ குடிக்கிறப்போ வந்து எனக்கு 2 ஹவர்ஸ்க்கு பசிக்காது. அண்ட் ஆல்சோ வந்து எனக்கு வந்து யூஸ்வலாக லோ பிபி இருக்குது. ஸோ நான் ஏதாச்சும் பண்ணனா எனக்கு லைட்டாக அது டிஸியாக ஃபீல் பண்ணுவேன். பட் இது சாப்பிட்றப்போ எனக்கு வந்து 2 ஹவர்ஸ் ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நான் ஃப்ரூட் அந்த மாதிரி சாப்பிட்டா எனக்கு ப்ராப்ளம் இருக்க மாட்டேங்குது. ஸோ மார்னிங் எழுந்ததும் பட்டர் ஒரு கீ. ஸோ இது சாப்பிடும்போது நான் இது பண்ண சேஞ்சஸ்னால் என் ஹேர் வந்து கொஞ்சம் க்ரோத் நான் சேஞ்ச் பார்த்துருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸ்கின்ல சேஞ்சஸ் பார்த்துருக்கேன். என் பிபி வந்துட்டு ஆப்வியஸாக வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்குது. எனக்கு லோ பிபி ஆகிறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஹெல்த் வைஸ் எனக்கு பார்த்த பெனிஃபிட்ஸ். ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பாடிக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் எழுந்ததுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவீங்க அப்படின்னா இது தேவையே கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ எழுந்துக்கிறதுக்கோ இவ்வளோ டைம் இருக்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 8:30 அந்த மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடுவேன். பட் 5:30க்கு எழுந்துக்கிறேன். ஸோ அந்த டைம் கேப் இருக்கிறதுனால தான் நான் வந்து ஃபேட் ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டே ஃபஸ்ட் சாப்பிட்றலாம். ஸோ தேர்ட் திங், இது வந்து நான் ரொம்ப நாளாகவே இந்த சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்துட்டே இருக்கேன். என்னென்னா வந்துட்டு என்னென்ன இன்றைக்கி ஃபுல் டே பண்ண போகிறேன்றது வந்து ஒரு நோட்டில் எழுதணும்னு சொல்லிட்டு எப்போவுமே இது பண்ணியிருப்பேன். ஸோ நான் அதுக்காக ஒரு டைரி டெடிக்கேட்டடாக வாங்கி மார்னிங் அதில் எப்படி இருக்குன்னா மார்னிங் தாட்ஸ் இருக்கும். நான் எழுந்துக்கிறப்போ என் மைண்டில் என்ன தாட் இருக்கோ அது ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் என்னென்ன ஒர்க் பண்ணணும், இன்னைக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணும், இந்த வீக் என்னென்ன ஒர்க் பண்ணணும், ஸோ அதெல்லாம் எழுதி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கணும், இதை ஷூட் பண்ணணும், இங்கே வெளியே போகணும், இந்த அப்பாயின்மெண்ட் இருக்குது, அதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டேன். எனக்கு மார்னிங்கே என் மைண்ட்லேருந்து அதெல்லாம் கிளியர் ஆகிடுது. ஸோ எல்லாமே நான் கரெக்டாக எழுதிடுறேன். இதெல்லாம் என் தாட்ஸ்லாம் கிளியராக இருக்குது, நான் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எடுத்து பார்த்துட்டா போதும். அன்றைக்கி டே எண்டில் வந்துட்டு இதை பண்ணிட்டு வரேன். ஸோ இதுதான் வந்து நான் இப்போது சின்ன ஒரு சேஞ்ச் தான் டைரி டாஸ்கெல்லாம் வந்து எழுதுறது. ஸோ இந்த 3 சேஞ்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சேஞ்சஸ் கிடையாது, சின்ன சின்ன சேஞ்ச். பட் அதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா லாங் ரன்னில் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5:30க்கு எழுந்துக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5:30க்கு எழுந்துக்கிறேன். அண்ட் தூங்குறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்குது, சீக்கிரம் தூங்கிடுறேன். சம் டேஸ் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராமல் இருக்கும், அதெல்லாம் எனக்கு இப்போது இல்லை. இது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் கரெக்ட் டைம் தூங்கிடுறேன். படுத்ததுமே டக்குன்னு தூங்கிடுறேன். டீ சாப்பிட்றது வந்து எனக்கு அகைன் நான் சொன்ன மாதிரி ஹேர், ஸ்கின் அண்ட் ஆல்சோ என்னோட எனர்ஜி லெவலில் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஓவர் திங்கர். ஸோ டைரி வந்து காலையில் டாஸ்க்லாம் எழுதுறது அண்ட் வந்துட்டு ஆர்கனைஸ்டாக இருக்கிறது வந்து எனக்கு வந்து லைக் ஆர்கனைஸ்டாக இருக்குது, இது பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டல் பீஸ் கொடுக்குது. ஸோ இது 3 சேஞ்சுமே சின்ன சின்ன சேஞ்சஸ். ஸோ ஸ்மால் ஸ்டெப் வந்து ஹேஸ் அ கிரேட்டர் இம்பேக்ட் இன் த லாங் ரன். எக்ஸாம்பிள் நான் ஏன் வந்து 1 ஸ்டெப் அட் அ டைம்னு இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன்னா, நான் எல்லாமே ஒரே டைம் 5:30க்கு எழுந்துக்கிறது, அப்புறம் உடனே சாப்பிட்றது, அதுக்கப்புறம் உடனே வந்துட்டு நான் லைக் எக்ஸசைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வர்றது, டயட் ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாமே நான் ஒரே டைமில் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து டூ மச். ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வந்து நான் வந்து செட் ஆகலை. இப்போ தான் ஒன்றா எனக்குள்ளே வந்து இன்கார்ப்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரே டைம் எல்லாத்தையும் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து லாங் ரன்னில் விட்டுருவேன். ஸோ கொஞ்சமாக 1 ஸ்டெப் அட் அ டைம் மெதுவாக பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இந்த புக்கில் படித்த வந்து ஒரு சென்டென்ஸ், ஸ்மால் சேஞ்சஸ் ஆஃபன் அப்பியர்ஸ் டு மேக் நோ டிஃப்ரென்ஸ் அன்டில் யூ கிராஸ் அ கிரிட்டிக்கல் த்ரெஷோல்ட் ஆல் யூ நீட் இஸ் பேஷன்ஸ். ஸோ என்னென்னா ஸ்மால் சேஞ்ச் வந்து ஆஃபனாக வந்துட்டு சின்னதாக தான் தெரியும், நம்மளுக்கு ஒரு குட்டியாக இருக்கும், எந்த சேஞ்சுமே தெரியாது. பட் அந்த குட்டி விஷயம் சேர்ந்து ஒரு கிரிட்டிக்கல் த்ரெஷோல்டு ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சர்டன் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கிரேட் இம்பேக்ட் இருக்கும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்னென்னா பேஷன்ஸாக பொறுமையாக வந்துட்டு நம்ம இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது வந்து இந்த 3 சேஞ்சஸ். ஸோ நீங்களும் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ரொட்டீன் பில்ட் பண்ணணும், இல்லை ஒரு ஹேபிட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் என் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் ஷார்ட்ஸ்லேயும் வந்துட்டு டெய்லி மார்னிங் அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸாகவும் போடுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பார்ட் 2க்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்ட் 2 பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அண்ட் ஐ ஹோப் யூ ஆர் ட்ரீட்டிங் யூ வெல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு லைக், ஷேர், subscribe and press the bell icon next to it. I'll see you in the next video. Bye.